கீதா கீதா சீக்கிரமா வா கீதா, கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்ப சொன்ன, கிளம்பி நிக்கிற, இன்னும் ஆளை காணோம் பாரு. ஏங்க கொஞ்ச நேரம் இருங்கங்க, கிளம்பி வர வேணாமா? எம்பிட்டு நேரம் முடி? வந்துட்டேன். ஏங்க ஆம்பளைகள்னா ஒரு பேண்ட் சட்டையை போட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா லேடிஸ்னா அப்படியா? சேலை கட்டணும், மேக்கப் பண்ணணும், தலை சீவணும், அழகா இருக்கான்னு பாக்கணும், இம்பிட்டு வேலை இருக்குல்லங்க, கொஞ்சம் இருங்கங்க. அடியே, நீ மேக்கப் பண்ணாம இருந்தாலும் அழகா தாண்டி இருப்ப. ஆமா, ஐஸ் வைக்கிறதுக்கு மட்டும் குறை கிடையாது. கீதா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், அதுக்குமா நீ ரொம்ப அழகா இருக்கட்டி. வாங்கங்க அங்கிட்டு, எப்பயும் போலதான் கிளம்பி வந்தேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கீதா, இதே மாதிரி எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். அடியே, நாளைக்கு கோயிலுக்கு போகணும் சொல்லிக்கிட்டே இருக்கியே, கோயில போய் அப்படி என்ன வேண்ட போற? அது சஸ்பென்ஸ். அடியே, நான் உன் புருஷன் தானடி, சொல்லுட்டி. அது கடவுள்கிட்ட போய் இந்த ஜென்மத்துலதான் எனக்கு மங்குனி புருஷனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அடுத்த தாட்டியாவது எனக்கு நல்ல அறிவுள்ள புருஷனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி கேட்க போறேங்க. என்னடி? பயப்படாதீங்க, என் புருஷனுக்கு நல்ல புத்திய கொடுக்கணும்னு சொல்லி வேண்ட போறேங்க. என்னடி, உனக்கு பிறந்த நாள் எனக்கு நல்ல புத்திய கொடுங்கன்னு வேண்ட போறேன்னு சொல்ற? ஆமா, எனக்கு தான் ஆல்ரெடி புத்தி அதிகமா இருக்குல்ல, உங்களுக்கு தான புத்தி கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதான் உங்களுக்காக வேண்ட போறேன். அட போடி, எப்ப பார்த்தாலும் இவளுக்கு குசும்புதே. பாப்பா எங்கடி? எங்க அத்தை கூட இருக்காங்க, அவளை கூப்பிட்டே வர மாட்டேன்னு சொல்லிட்டா. சரி டி, அம்மா பத்திரமா பாத்துக்குவாங்க, நம்ம வா போயிட்டு வருவோம். ஏங்க இந்த செயின் நல்லா இருக்கா? உனக்கு எது போட்டாலும் அழகா இருக்கும் கீதா. இங்க வாங்கி கொடுத்தீங்கல்ல நேத்து பிறந்த நாள் பரிசுன்னு சொல்லி, அதுதாங்க. ஏட்டி கீதா, உனக்கு தங்கமோ வைரமோ ஒண்ணும் வாங்கி கொடுக்கல டி, கவரிங் கடையில போய் கவரிங் செயின் தான் வாங்கி கொடுத்தேன், 500 ரூபா தான் டி. ஏங்க 500 ரூபாயோ 50 ரூபாயோ நீங்க வாங்கி கொடுத்ததுங்க எப்பயுமே ஸ்பெஷல். அடியே கீதா, உனக்கு தங்கம் வைரம் எல்லாம் வாங்கி போடணும்னு ஆசை தாண்டி, என்ன செய்யறது, வருமானம் இல்லையே. ஏங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பக்கத்துணையா நான் இருக்கேன். 100 நாள் வேலையில நானும் சூப்பர்வைசரா தாங்க போய்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு வருமானம் இது போதும், இத வச்சே சிறப்பா வாழலாங்க. ஏட்டி, இப்ப இப்படி சொல்ற, ஏதாச்சும் பொருள் வாங்க காசு இல்லைன்னு சொன்னா தூக்கி போட்டு மிதிக்கிற. அது எனக்கும் கோபம் வரும்ல, கோபம் வர்றப்ப 2 மிதி மிதிக்க வேண்டியதான். ஏட்டி கீதா, என்னை உனக்கு அம்புட்டு பிடிக்குமா? பிடிக்காதா? என் வீட்டுக்காரர் எனக்கு அம்புட்டு உசுரு. உன்ன போல ஒருத்தர நான் பார்த்ததே இல்ல, உன் உசரம் பார்த்து வானம் கூட குறுகுமே மெல்ல. சாமி போல வந்தவனே, கேட்கும் முன்னே தந்தவனே, நான் வணங்கும் நல்லவனே, நல்ல உள்ளம் கொண்டவனே, என் ஒட்டு மொத்த ஜென்மத்துக்கும் சொந்தம் நீதானே. கீதா, இன்னைக்கு சாமி தரிசனம் நல்லா கிடைச்சிச்சுல, கூட்டமே இல்ல, சீக்கிரம் போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். ஆமாங்க, மித்த நாள்ல எல்லாம் அந்த கோயில்ல சரியான கூட்டமா இருக்கும், இன்னைக்கு போனோனே சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். என்னடி கீதா, நம்ம கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோட தானே போய் சாமி கும்பிட்டு வந்தோம், ஆனா இப்போ ஷாப்பிங் கவர் கையில கொண்டு வரவ. ஏங்க நம்ம வார வழியில தாங்க 100 நாள் வேலை எல்லாம் பாப்பாங்கல்ல, அவங்க வீடு இருக்கு, அவங்கதான் என்னமோ அவங்க வீட்டுல இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னடி அப்படி கொடுத்தாங்க? ஒரு வீட்டுல எலும்பிச்சை பழம் நிறைய காய்ச்சி இருந்துச்சுன்னு கொடுத்தாங்க, இன்னொரு வீட்டுல பப்பாளி பழம் நிறைய காய்ச்சி இருந்துச்சுன்னு கொடுத்தாங்க. எப்படியும் 2 சேர்த்து 5 கிலோ வரும். ஏட்டி பரவாயில்லட்டி, நீனும் சூப்பர்வைசர் வேலை தான் பாக்குற, உனக்கும் 100 நாள் வேலை மாறுதே, ஆனா உனக்கு இம்புட்டு மவுசா? எங்க 100 நாள் வேலையில அம்புட்டு வேலையும் மேய்க்கிறது நான் தானே, அவங்களுக்கு நான் கொஞ்சம் பயம். ஏட்டி வேணான்னு சொல்ற பழக்கம்லாம் இல்லையாட்டி? வேணாம் சொல்லணும், 100 நாள் வேலைக்கு கரெக்டாக வராங்க, லேட்டா தானே வராங்க, நான் கையெழுத்து போட்டு விடுறேன்ல, நான் கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு சம்பளமே ஏறும். என்னைய காக்கா பிடிக்கிறதுக்காகத்தான் எலுமிச்சை பழமும் பப்பாளி பழமும் கொடுக்குறாங்க, நம்ம எதுக்கு வேணாம்னு சொல்லணும், அதான் வாங்கிட்டு வந்தேன். இருந்தாலும் அவங்க பாவமுடி, இத கடைகள்ல போய் வித்தா ஏதாச்சும் உங்களுக்கு குழம்பு செலவுக்கு ஆயிக்கும்ல. அட போங்கங்க, பொழைக்க தெரியாத ஆளால இருக்கீங்க. உங்க வீட்டுல காய்ச்சிருந்ததை எனக்கு கொஞ்சம் தாராக, அதத்தையும் வாங்கிட்டு வரேன். இப்படி கேனையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பண்ற இம்சையோ. அடியே என்னடி? சும்மாங்க வாயில வந்துருச்சு. ஏட்டி, நானா உன்னைய விரட்டி கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீ இருந்தே, நீ தானடி என்னைய தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஒத்த கால நின்றவ. ஏட்டி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கேனையன்னு சொல்றடி. ஏங்க அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க, கோவப்படாதீங்க. ஆமா, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு இப்ப விளையாட்டுக்கு சொன்னே, சும்மா சொன்னேன்னு சொல்றது. ஏங்க உங்களை போய் நான் சொல்லுவேனா, எனக்கு பிடிச்ச முத்து நீங்க தான். அடியே நம்பிட்டேன். ஏங்க கோவப்படாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொல்றதெல்லாம் கோவமா எடுத்துக்குவாங்க. அடியே, நீ கோபமா பேசினா நான் விளையாட்டா எடுத்துக்கிறணும், இதுவே நான் விளையாட்டா பேசினா நீ ரொம்ப கோபமா எடுத்துக்கிறவேட்டி, தூக்கி போட்டு 2 மிதி மிதிப்ப. ஏங்க எல்லாம் ஒரு ஜாலிக்கு தாங்க. நீ தூக்கி போட்டு மிதிக்கிறது ஜாலிக்காகவா? போறேன், ஆத்தாட்ட போறேன்னு சொல்லிட்டு கிடக்குறவ. நானே கட்டுப்புல மீனை வெட்டிக்கிட்டு கிடக்க, இவ வேற வந்து
குளத்துக்கு போறவங்க புள்ளைய கூட்டிட்டு போகணும். அதை விட்டுவிட்டு அவ விட்டு குழந்தைய ஏன் தலையில கட்டிட்டு போயிருக்கா? நான் என்ன மனுஷியா இல்ல மிஸ்னா எல்லா வேலையும் பாக்குறதுக்கு? ஏன் புள்ள சரியில்லை அம்பிட்டுத்தையும் சொல்ல முடியும். அம்மாவே வயசானவங்க மீனையும் நறுக்கிக்கிட்டு புள்ளையும் பார்க்க முடியாது, புள்ளைய தூக்கிட்டு போவோம்னு சொல்லணும். பொண்டாட்டிய கண்டோன்னு நடிக்கிறானே. என் விட்டு மருமகாரிக்கு மீனை கழுவி நறுக்கி வைக்கணும், வெங்காயத்தை உரிச்சு வைக்கணும், தக்காளியை நறுக்கி வைக்கணும், மிளகா பழத்தை கீறி வைக்கணும். மைசூர் மகாராணி பேத்தி என் விட்டு மருமக திங்கு திங்கு திங்குன்னு வந்து எண்ணெய் கட்டில எண்ணெயை ஊத்தி அப்படியே எல்லாத்தையும் வதக்கி மீன் குழம்பு செஞ்சிருவாங்க. அதையும் நானே செஞ்சிருவேனே. இந்த மீன்ல உள்ள ஸ்லாம்ப சரட்டு சரட்டு சரட்டுன்னு உரிக்கிற மாதிரி உங்க அம்மாவுக்கு ஒரு நாள் போல உரிக்கிறேன். தங்கமே ஏமா அழுகுற? கும்பிட்டாச்சுமா. ஏயா இம்புட்டு மீனை வாங்கி போட்டிருக்கியே, என்னால எப்படியா நறுக்க முடியும்? ஒரு மணி நேரமா உட்கார்ந்து நறுக்கிக்கிட்டு இருக்கு, என்னால முடியல. கடையிலேயே நறுக்கி வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அம்மா கீதாவும் அப்படித்தாம்மா சொன்னா கடையில நறுக்கி வாங்கிட்டு வாங்கன்னு. ஆனா கடையில நறுக்க கொடுத்தா பாதி மீன் அவங்களே எடுத்துக்கிறாங்கம்மா. அதனாலதான் நறுக்காம வாங்கிட்டு வந்துட்டேன். ஏத்தே குடுங்கத்தே, நான் வேணா நறுக்கறேன். பாதி மீனை நறுக்கியாச்சு. இப்ப கொஞ்சம் மீன் தான் இருக்கு, அதையும் நறுக்கிட்டு என் மயன்ட்ட நல்ல பேரை எடுத்துக்கிறதுக்கு விடுவேனா? இருக்கட்டும் மருமகளே, இந்த இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, நறுக்கிறேன். அம்மா உங்களால முடியலன்னு சொல்றீங்கல்லம்மா, கீதா நறுக்கட்டுமா? பொண்டாட்டிக்கு தானே சாதகமா பேசுவேன். எனக்கு என்னைக்காவது சாதகமா பேசியிருக்கானா? பொண்டாட்டி தாசேன். பரவாயில்லப்பா, பாதி மீனை நறுக்கிட்டேன். இன்னும் 4-5 மீன் தான் இருக்கு, நறுக்கி கொண்டு வரேன். நீங்க ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வந்திருக்கீங்க, எல்லா வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. கீதா பாப்பாவை தூக்கிட்டு உள்ளக்க வாமா. சரிங்க. அடியே கீதா, கோயிலுக்கு அலைஞ்சு திரிஞ்சுட்டு வந்தது ஒரே டயர்டா இருக்குட்டி. அந்த ஒண்ணு புருஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா டீய போட்டு தருவாளா? அதை விட்டுவிட்டு முறுக்கு டப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு தின்னுக்கிட்டு கிடக்கா. அட இருங்கங்க, எனக்கும் பசிக்கும்ல, கொஞ்சம் முறுக்க தின்னுக்கிறேன். ஏட்டி நேத்து கொடுத்த சம்பள பணத்தை இன்னும் எடுத்து வைக்காம ஏன்டி அதை இங்க வச்சிருக்க? எண்ணி பார்த்ததுல பாதி காசு குறையுதுங்க. எங்கங்க மிச்ச காசு? ஏட்டி கணக்கு விளக்கலாம் அப்புறமாட்டி பாருடி. எனக்கு படன்னு வருது. ஃபர்ஸ்ட் ஒரு காபி ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வா. ஏங்க நானும் உங்களோட தானங்க வந்தேன், எனக்கும் கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. கொஞ்சம் இருங்கங்க, போட்டு தாரேன். உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 600 ரூபா, ஆனா 400 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. மிச்சம் 200 ரூபா எங்க? ஏட்டி இப்ப நல்ல மொச்சக்குன்னு முறுக்க நல்ல திங்கிறல்லட்டி. அந்த காசுல ஏது முறுக்கு வாங்கின காசு தாண்டி. இத நம்பிட்டேன். முறுக்கு 200 ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு வந்தீங்க. வாங்கினது 2 பாக்கெட் தானே. ஏட்டி முறுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன், மல்லிகை பொருட்கள் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்லட்டி. அப்ப ஆகாதாடி 200 ரூபா? ஓ அப்படியா, சரி சரி. அதான பார்த்தேன், என்னடா 200 ரூபா காணாமேன்னு பார்த்தேன். ஏடி நான் கண்டு மினிக்கு செலவழிக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஊதாரி கிடையாதுடி. நானும் சிக்கனமா என் குடும்பத்தை நடத்த பாக்குறேன். ஒரு நாளைக்கு உச்சி வெயில்ல வேலை பார்க்கறது எம்பிட்டு கஷ்டம்னு எனக்கு தானே தெரியும். எப்படி நான் காசை செலவழிப்பேன்? ஆமா, கஷ்டப்பட்டாதான் காசு சம்பாதிக்க முடியும். நானும் தான் சூப்பர்வைசர் வேலையில மழையிலையும் இடியிலையும் வெயிலையும் வேலை பார்க்கறேன். தேர்வை சிந்தனாதான் காசு சம்பாதிக்க முடியுங்க. முறு பிடிச்சவா எப்படி ஒய்யாரமா உட்கார்ந்திருக்கா? என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், அவன் தரையில உட்கார்ந்து கிடக்கான். இந்த குதிரை வலிச்சிருக்கிய பாரு, சோபால உட்கார்ந்து கிடக்கான். புருஷன்ற மட்டும் மரியாதை எதுவும் கிடையாது. இந்த வீட்டை இவரே மகாராணி மாதிரி ஆட்டம்ல காட்டிக்கிட்டு கிடக்கா. ஆனா என் புருஷன் உட்கார்ந்துக்கிறப்ப நான் பக்கத்துல கூட உட்கார மாட்டேன். இப்படியே நிலையாட்டியே நிப்பேன். காலம் மாறிடுச்சு, எல்லாம் கலிகாலம் ஆயி போச்சு. அத்தே மீனை நறுக்கிட்டீங்களா அத்தே? நறுக்கிட்டேமா. நறுக்கி அடுப்படியில மூடி போட்டு மூடி வச்சிருக்கேன். அப்புறம் மாட்டி போய் குழம்பு வை. சரி தே, உங்களுக்கு முறுக்கு வேணுமா? இல்லம்மா, நீ நேத்துமே. அம்மா நீங்க 2 முறுக்கு சாப்பிடுங்கம்மா. இல்லையா, இப்பதே லேட்டா சாப்பிட்டேன். சாப்பாடு நெஞ்சுக்கலையே, இன்னைக்கு இது கொஞ்ச நேரம் செஞ்சு சாப்பிடுறேன். அம்மா மருமகளே, இந்து குட்டி எங்கம்மா? ஆளக்கானா? தே ஐஸ் வேணும்னு அடம் முடிச்சிட்டு இருந்தா இப்பதே காசை கொடுத்து விட்டேன். ஐஸ் வாங்கி சாப்பிடலாம்னு போயிருக்காத்தே. ஆமா, சின்ன பிள்ளைகளுக்கு ஐஸ்லாம் வாங்கி கொடுக்க கூடாதுமா, சலுப்பு பிடிச்சுக்கிறோம். தே தினமுமா வாங்கி கொடுக்கறோம், எனக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட்டுட்டு போகட்டும் தே. நம்ம சொன்னா என்னைக்கு கேட்க போறா? நம்ம போய் செத்த நேரம் வெளியில உட்காருவோம். எங்க உங்க அம்மா மீனையே நறுக்கிட்டாங்க, அப்படியே குழம்பு வச்சிருக்கலாம்ல. அதுக்கு நான் ஏன் போய் குழம்பு வைக்கணுமா? ஏங்க உங்க அம்மா இப்படி பண்றாங்க? நானே கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன். ஏட்டி எங்க அம்மா வயசான வீடி, மீன் நறுக்குனதே அவ கஷ்டப்பட்டு தான் நறுக்குனாங்க. நீ போய் குழம்பு வைட்டி. நீங்க உங்க அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கா சப்போர்ட் பண்ணுவீங்க? இருங்க, இந்த முறுக்கு மட்டும் தின்னுட்டு போய் மீன் குழம்பு வைக்கிறேன்.